ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு கேடு விளைவிப்பதாகும். சார் ப்ரொசீஜர் பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம். ஏட்டு யோ, இவன் தாங்க வேணாயா? சார் இவன் தாங்கிறது கஷ்டம் தான் சார். இன்னும் ஃபியூ மினிட்ஸ் ரீச் ஆயிடுவோம். க்ரௌடில் கண்ட்ரோல் வைங்க. ஓகே, ஓவர். ஓகே சார், ரிசீவ்டு. ஆனவுனா போராட்டம் சொல்லி கிளம்பிடுறாங்க. அந்த கொள்ளையில போயிட்டு வந்தாங்க வாங்க. விடுங்க சார், அவனை கொல்லாம நம்ம தள்ளுங்க சார். இது வரைக்கும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு விசாரிச்சீங்களா? போலீஸோட அடுத்த சொல்ல முடியும். யோ, அந்த க்ரௌட்ல க்ளீன் பண்ணு. வேகமா வாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட பாதிக்கப்பட்ட மக்களை போலீசார் தடியடி நடத்தி குற்றவாளியை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர். யோ செந்தில், டாக்டர் இன்ஜெக்ஷன் போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. ரெக்கார்டுக்கு ரெடி பண்ணியா? செந்தில், கோர்ட் தீர்ப்பு வர்றதுக்குள்ள மக்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்க போல. அப்படித்தான் போல சார். இருக்குமே அவனுக்கெல்லாம். ரிமூவ் த கிளாக். சொல்ற மயிர. ஏங்க கேஸ் வேற தீர்ற மாதிரி இருக்குது. புக் பண்ணீங்களா இல்லையா? நேத்து பண்ணிட்டேம்மா. டைம் ஆச்சு. சமதை கால் பண்ணிடலாமா? நான் சிலிண்டர். சமந்தி, சொல்லுங்க சமந்தி. நல்லா இருக்கீங்களா சமந்தி? நாங்க நல்லா இருக்கிறோங்க. நீங்க நல்லா இருக்கீங்க சமந்தி? நாங்க நல்லா இருக்கோம் சமந்தி. அக்கா புக்கு மட்டும் கொண்டு வாங்க, அமௌண்ட் வந்துருச்சு. கல்யாண வேலை நிறைய இருக்கிறதுனால கல்யாணம் வரைக்கும் லீவ் போட்ட சமந்தி. புக் எடுத்துட்டு போட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் சமந்தி. சமந்தி,
சொல்லுங்க சமந்தி. நீங்க எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுங்க. அன்னைக்கு நம்ம பேசினபடி கல்யாண செலவு பூரா நானே ஏத்துக்கிறேன் சமந்தி. சமந்தி சமந்தி சே, இந்த டவருக்காரனுங்க வேற. ஏமா இந்த டெக்கரேஷன் ஐட்டம் எல்லாம் வருதுன்னு சொன்னாங்களா, அது என்னாச்சு? அதான் பொண்ணு சொல்லிருக்கால 2 நாள்ல வந்துருமுன்னு. அண்ணா ஏய் என்னதானா பண்ணின்னு இருக்கீங்க? சொல்லுண்ணா. ஜெயிலிருந்து வந்து 2 நாள் ஆகுது. நம்ம பிள்ளைங்களாண்டெல்லாம் கேட்டேன்டா, ப்ராஜெக்டே இல்லையா? முன்ன மாதிரி ஒன்றும் இல்லைண்ணா, கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருக்கு. அண்ணா ஒரே நிமிஷம். ஏண்டா உன்னை நம்பி ஒரு வேலை கொடுத்து செய்யினா வந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு என்ன ஏமாத்துறியாடா? இல்ல போன் பேசுன்னு வச்சுக்கிறேன். அண்ணா சொல்லுண்ணா. ஏதோ ப்ராஜெக்ட் பிடிங்கப்பா. கண்டிப்பா கூப்பிடுறேண்ணா. ஏன்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, பண்ணுறியா? ஏப்பா இருப்பா கூப்பிட்றேன். ப்ராஜெக்டா? என்ன ப்ராஜெக்ட்? ப்ராஜெக்ட் வேல்யூ 50,000. இப்போ என்ன பண்ணும்? நோ துட்டு ஒண்ணா. ஏய் இருடா வர்ற. நோ நான் ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன், நம்ம கோவிந்தா வந்திருக்கானே. ஏய் புறா அவனை. நோ இது அவன் இல்லைண்ணா, கோவிந்தா வேற ஆளு. என்னடா டேய்? தம்பி இன்னைக்கு தான் வேலைக்கு புதுசு. சரிங்க போனோமா பாஸ்ல கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும். சரியா? சரிங்க. பார்சல் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. செல்ல பார்த்துட்டே இருக்கீங்க. ஏங்க பார்சல் மாதிரி வந்திருக்குது, பொண்ணுகிட்ட சொல்லி ரிட்டர்ன் பண்ணுங்க. செல்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, செல்ல கொண்டாங்க. ஏங்க கல்யாண செலவு எல்லாமே நானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. 10 லட்சம் ரூபாய் 6க்கு அனுப்பிச்சு விட்டீங்க. தம்பி இந்த வீடு தான் போய் பார்சல் கொடுத்துருவோம். ஓகேங்க. இன்னும் 6 பணம் அனுப்பிச்சிருக்கிறீங்கன்னு பாக்குறேன். நான் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. ஓடிபி நான் 9245. அவர் என்ன நிக்காமே ஏன்டா அவர் என்ன நிக்காமே போறாரு? நல்ல சத்தம் போட்டு கூப்பிடுறா. வேற வேற யாராச்சும் இருக்கீங்களா? யாருப்பா இது? இதான் வர்றேன். என்னப்பா? கொரியர் வந்திருக்கா? கொரியரா? என்னங்க? அண்ணா அந்த அக்கா பதட்டமா வர்றாங்க, வாண்ணா. என்னடா என்னாச்சு? ஐயோ அக்கா என்னாச்சுங்கக்கா? சீக்கிரமா தள்ளுங்கம்மா தள்ளுறா. ஐயோ
இந்த ஓடிபி திருட்டு தான் நீ ஒரு சொத்து வந்துருக்குற. அதை என்ன நம்ப சொல்கிற நீ? என்னை பார்த்தா கேன பை மாதிரி உனக்கு? இது மட்டும் இல்லை. நீங்க கேட்குற அமௌண்ட் வேணும்னா உங்க சொத்தை பூரா கரையும் பண்ணி கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் 3% கழிச்சிட்டு தான் அவங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். உங்கள் டாக்குமெண்ட் எதிர்காரியம் பண்ணாதான் லோன் ப்ராசஸ்க்கே போகும். சரிங்களா? குணா, டேய் வாடா. எங்கே அரிசி போயோட? மதியம் சாப்பிடலடா, அதான் நைட்டாக சாப்பிட்லான்னு அரிசி வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்க? வேலை தேடிட்டு இருக்கிறேன்டா. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? 7 வருஷமாக பேங்க்கில் லோன் ஏஜெண்ட்டாக இருந்தேன். பெருசாக ஒன்றும் இல்லை, எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. குணா, ஒரு முக்கியமான விஷயம், இல்லீகலாக இருந்தாலும் பெருசாக பண்ணிவிட்டு செட்டில் ஆயிரோம்டா. எதுக்குடா தேவையில்லாத வேலை உனக்கு? சொல்லுங்க சார், உங்கள் ஏடை பார்த்துட்டு கால் பண்ணுறேங்க. ஓஹோ, ஏடை பார்த்து கூப்பிடுறீங்களா? சொல்லுங்க சார், உங்களை நேரில் பார்க்க முடியுங்களா? பார்க்கணுமா? இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. சரிங்க சார், ஜோதிநகர் பஸ் ஸ்டாப். கண்டிப்பாக வந்துடுறேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. காலையில் சொன்னதுக்கு நேரத்துக்கு கூப்பிட்றீங்க? காலையில் ஆஃபீஸ் வாங்க பேசிக்கலாம். இவனுக்கிட்ட நாளைக்குள்ளே எப்படியோ பணத்தை வசூல் பண்ணி ஆகணும். சார் வாங்க. நான் தான் சார் வில்சன். ஓ, நீங்கள் தான் வில்சனா? ஆமாங்க சார். ஃபோன் பண்ணியிருந்தீங்களா? ஆமாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? 7 வருஷமாக பேங்க்கில் லோன் ஏஜெண்ட்டாக இருந்தேங்க. சரிங்க. இப்போ வெளியே பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு வர ஃபைலை கொண்டு வாங்க. ஓகே. உங்களுக்கு என்ன கமிஷன் வேணுமோ பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மொதல் ஃபைலை நல்ல ஃபைலாக பார்த்து கொடுக்கணும். சார் குட் மார்னிங் சார். உள்ள பார்க்கலாமா சார்? பார்த்தலாங்க சார். அக்கௌண்ட் 22 சார்? ஆமாங்க சார். சார் சார், கம்பெனி லாஸில் தான் சார் போயிட்டுருக்குது. அட்வான்ஸ் வந்த ஃபண்ட் எல்லாத்தையும் வச்சு லாஸ்ட் மந்த் சேலரிக்கே செட்டில் பண்ணியாச்சுங்க சார். இந்த மந்த் சேலரிக்குங்க சார். ஈவினிங் பேசிக்கலாம். தேங்க்யூ சார். ஏடு போஸ்ட் பண்ணதுக்கு ரெஸ்பான்ஸே வரலையே. நல்லா இருக்கேன். சார், உங்கள் லோன் ஏடு பார்த்து நான் கால் பண்ணுறேன். என்ன பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படுதுங்க? என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக தேவைப்படுதுங்க. உங்கள் மந்த்லி டேர்ன் ஓவர் டீட்டெயில்ஸும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே சார், ஐ வில் சென்ட் மை டீட்டெயில்ஸ் ஆன் வாட்ஸ்அப். ஓகே சார், செக் பண்ணிவிட்டு கால் பேக் பண்ணுறேங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. என்னதான் சைபர் குற்றவாளிகள் லட்சங்கள் கோடிகள்னு பல்லாயிரக்கணக்கான கோடி வில்சன்,
சார். அந்த ஃபைலை மூவ் பண்ணிடலாம். ஓகேங்க சார். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2% கமிஷன் வாங்கிட்டு சரிங்க. நம்ம மீட் பண்ண இடத்துக்கு வந்துடுங்க. வந்துடுறேங்க சார். ஓகே வில்சன். ஓகேங்க சார். சார் சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காங்க சார். வர சொல்லு. சார் வாங்க. சிட். தேங்க்யூ சார். நீ போய் மிஷினில் உள்ள ப்ராப்ளமாக இருக்குது செக் பண்ணுவோம். சரிங்க சார். சார் நான் சென்ட் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணீங்களா? உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிடுச்சுங்க சார். ஓ ரியலி சூப்பர். நீங்கள் ஃபோனில் சொன்ன அமௌண்ட் ரெடியாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஃபண்ட் எப்போ ட்ரான்சாக்ஷன் ஆகும்? சாட்டர்டே சண்டே லீவ் சார். மண்டே ஷூர் சார். ஓ ஓகே. தேங்க்யூ சார். கமிஷன் போனால் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? கலெக்ட் பண்ணியாச்சுங்க சார். சரிங்க சார். மண்டே மார்னிங் ஓகேங்க சார். அமௌண்ட் அவர் அக்கௌண்ட்டுக்கு போனதையும் சரிங்க. உங்கள் கமிஷன் வந்துடும். ஓகேங்க சார். வில்சன் ட்ரான்சாக்ஷன் டன் ஆயிடுச்சா? ஸ்டேட்டஸ் செக் பண்ணிவிட்டு கால் பேக் பண்ணுறேங்க சார். சீக்கிரம் செக் பண்ணிவிட்டு கால் பேக் பண்ணுங்கள். ஓகேங்க சார். The number you are trying to call is currently switched off. Please try again later. அமௌண்ட் அவர் அக்கௌண்ட்டுக்கு போனதையும் உங்கள் கமிஷன் வந்துடும். The number you are trying to call is currently switched off. Please try again later. சார். டேய் எந்திரா மேன். சார் விடுங்க சார். எதுக்கு சார் என்ன பிடிக்கிறீங்க? சார் விடுங்க சார். விடுங்க சார். டேய் நில்றா. சார் விடுங்க சார். நில்றா ஒரு கடையில. நில்லு. டேய் இந்த பணம் எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. பணம் தான் வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா நானே உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். சார் நான் ஏமாத்தலைங்க சார். என்ன ஏமாத்தினதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சா? சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் விட சொல்லுங்க சார். உங்க பணத்தை நான் எடுக்கலைங்க சார். இதுல நீ எங்கடா சம்மந்தப்பட்டிருக்க? இன்னும் முடியல. ஏஞ்சி கிளம்பியாச்சுங்களா? கிளம்பியாச்சுங்களா? சரி சரிங்க. சரி. ப்ராஜெக்ட் வேல்யூ 12 லட்சம், கமிஷன் 5 லட்சமா? அண்ணா சாவி கொடுங்க. கடை ஓப்பன் பண்ணுறா. அண்ணா வாங்க. வர சுரேஷ். செல்வனா வாடா. இந்த மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் மாற்றணும். ஹலோ. ஒரு 5 நிமிஷம் இருடா, மாற்றிக்கலாம். சரிண்ணா. அது என்னன்னு பாருங்க, சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் மினிட். செல்வா பொண்ணோட அசைன்மெண்ட் தாங்க சார். ரெடி ஆயிடுச்சுங்க சார். இப்போ எடுத்து தரேங்க சார். பாலாஜி நீ என்ன பண்ணுற? கஸ்டமர்கிட்ட பேசிட்டு லைனுக்கு வா. செல்வா ஐஃபோன் எக்ஸ்ஆர் எடுக்கணும் இருக்கல்ல?
இருக்குங்க சார், எடுத்துக்கலாங்க சார். இன்னும் 2 நாள் எடுத்துடலாம். கண்டிப்பாங்க சார். ஏங்க உங்ககிட்ட புது ஃபோன் நல்ல ஃபோன் இருக்கலங்க சார், அப்புறம் ஏங்க சார் ஐஃபோன் எடுக்கிறீங்க? செல்வா, ஃபோனு எனக்கு இல்லை, என் பொண்ணுக்கு. கண்டிப்பாக வாங்க சார், நம்ம கடையில் எடுத்துக்கலாம். ப்ரோ, உங்கள் ஓனர் ஐஃபோன் எக்ஸர் கேட்டிருந்தாரு, வந்தால் கொடுத்துருங்க. சரிங்க. முப்பத்தொன்று, 32, 33, 34, 35, 36, 37. எவ்வளோ ஒருத்தன் வந்துட்டே இருக்கானுங்கடா காலங்காத்தால. எங்கடா ஓனரு? ஓனர் சொல்லாமே வெளியே போயிட்டாரு. என்னடா எல்லா கடையில 1 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, உங்க கடையில 2 ரூபா வாங்கிட்டு இருக்கு. இதோ அவரே வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்டுக்கோ. என்ன சுரேஷ், ஐஃபோன் வந்துருச்சா? வந்துருச்சுங்க, வாங்கி வந்துருச்சா? செல்வனா, வாடா. இது என்ன சானிடைசரா? ஆமாம். எவ்வளோ? அது என்னடா 50 ரூபா. உனக்கு எவ்வளோ வேணும்? ஐயா, நமக்கு எதுக்குண்ணா? சுரேஷ், நீ காலைல சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல போய் சாப்பிட்டு வா. அப்புறம் என்ன செய்தி? செல்வண்ணா, சொல்லுங்க. சிம் கார்டு இருக்கா? இருக்கு. நீ பிரபா தானே? ஆமா, பிரபா தான். நீ சேகர் தானே? ஆமாண்டா. ஓ, நம்ம பிரபாவா? புது இன்ஸ்பெக்டர் வருவாங்க சொல்லியிருந்தாங்க, நீ தானடா? இப்போயே சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமாண்ணே. பிரபா, ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல, ஒரு நிமிஷம். சானிடைசர் வச்சா ஒர்க் ஆகுதா? ஏன் இப்போவே பிரபா ஒர்க் ஆயிரும். நம்ம ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே உனக்கு தெரியுமில்ல, அப்புறம் எப்படிடா டியூட்டி பார்ப்பேன்? அதாவது சேகரு, தப்பு செஞ்சா உள்ளூர் என்ன வெளியூர் என்ன எல்லாரும் ஒண்ணுதான். சரிடா, வரேன். சரிடா சார், ஒரு நிமிஷம். ஸ்டேஷனில் பத்திரிக்கை வச்சுருக்கேங்க, அக்கா கல்யாணம் 10ஆம் தேதி வந்துடுங்க சார். வரேன். சரிங்க. கடையே திறக்கல மப்பு. டியூட்டி ஜாயின் பண்ணி வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன்டா. போஸ்ட் அட்வான்ஸ் பாதி மாதம் சம்பளம், 4 மணி நேரம் ஒர்க்கு. என்னது டார்கெட் இல்லையா? அப்பா, கவர்மெண்ட் ஜாப் ரிஜெக்டட், கூலி தொழிலாளி செலக்டட். எல்லாரும் அசம்பிள் ஆயிட்டீங்களா? உங்களுக்கான ஒர்க்கு என்னன்னா, நான் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அது உங்கள் எல்லாத்துக்கும் ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மெசேஜை எல்லா சோஷியல் மீடியாவுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். அதில் உங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். சீக்கிரம் பாடுறா, அட்ரா அவனை. என்னது 20 பேர் ஷேர் பண்ணா 50,000 அனுப்பிச்சிட்டா போச்சு. அனுப்பிச்சாச்சு. அச்சோ, ஏன்டா அப்படி பண்ணிட்டு பணம் போச்சுடா. பாத்துக்கலாம். யோ, என்னையா? சார் வணக்கம் சார். சார் பணம் காணாம சார். எப்படி சார் ஃபோனில் மெசேஜ் வந்துச்சு, அது தொட்டோடனே மொத்த அமௌண்ட் போயிருச்சு சார். அப்படியா? இன்ஸ்பெக்டர் கேஸு கம்மியில் எழுதி கொடுங்க. உட்கார். சார் பேனா சார். பேனா இல்லையா? இல்லைங்க சார். சார்
ம் என்னையா சார் சார் ஆன்லைன் கேஸ் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துடுறாங்க சார். ம் வர சொல்லுங்க. ஓகே சார். யோ சார் கூப்பிட்றாரு, உள்ள போய் பார்ப்போம். சரிங்க சார். சார். ம் சொல்லுங்க சார் பணம் காணாமல் சார். ஷேர் பண்ணால் 50,000 கிடைக்கும்னு போட்டுருந்துச்சு. அதை நம்பி நான் ஷேர் பண்ணேன் சார். எப்படி ஏமாந்துருக்கான் பாரு. எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண? 20 பேர் சார். அவங்க யாரையா பதில் சொல்லுவாங்க? அதை தொட்ட இதை தொட்ட பணம் போச்சு மயிறு போச்சுன்னு சார் வாங்குறானுடா. ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவில்ல. உன்னதத்துக்கு உள்ள வைக்கணும்யா. சரி சரி விடுங்க, பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் போங்க. சரிங்க சார். செந்தில். எஸ் சார். சார் இது சைபர் கிரைமோட கேஸு. எஸ்ஐ சொல்லி எஃப்ஐஆர் போட்டு மூவ் பண்ணுங்க. ஓகே சார். ம் சாப்பாடு கூட வராம என்னங்க சுமதி, நானே கால் பண்ணுறேன். சரி வைங்க. செல்வா, ஃபோன் எடுத்துடலாமா? எடுத்துடலாங்க சார். ஓகே சார் என்ன சிம் வேணுங்க சார்? வேணுங்களா? நல்ல நெட்வொர்க்கை கொடுங்க. எடுத்துருங்க சார். ஒரு நிமிஷம். அந்த வரல எடுத்துருங்க சார். இன்னும் 1 ஹவர்ல ஆக்டிவேட் ஆயிருங்க. ஓகே செல்வா, சார் வாங்க. வரேன். ஹலோ மிஸ்டர் சந்திரசேகர், ஃபோன் மெசேஜ் பார்த்து பயந்துட்டீங்களா? டே, யாரா நீ? உன்னை போலீஸ்ல சொல்லி என்ன பண்றேன்னு பாடுறா. கவுண்டர் மிஸ்டர் சந்திரசேகர், உன் பொண்ணு பேரு ரம்யா தானே? உனக்கு எப்பறா தெரியும்? டேய், உன் பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியுமாடா? மக்களோட வீக்னஸ் வச்சு என் அந்தஸ்து பெருக்கிக்கிட்டேன். அப்போதான் முடிவு பண்ணேன், பணம் இருந்தா என்ன வேணா பண்ண முடியும். ஒன் சைடு பாக்ஸா டபுள் சைடு பாக்ஸா? இல்ல ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி வெட்டிருங்க. எப்போ ஸ்டைலா வெட்டுவீங்க? அக்கா கல்யாணம் அதான். நீ போய் வண்டி நிப்பாட்டிட்டு ரெஸ்ட் எடு. அவன் கூப்பிடுறேன். என்னடி சைஸா பாக்குற? ஏனுங்க இன்ஸ்பெக்டர் பிரபாகரன்? ஓ, உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குதுங்களா? ஏய், நீ இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு மூவிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். டேய் தங்கம், இன்னைக்கு ஃபுல் டே உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ம்
அதையும் பார்க்கலாம். தம்பி எங்கே போகிற? இங்கே தானே இன்ஸ்பெக்டர் வீடு வரைக்கும். எனக்கு பிறந்த நாளா கேக் கொடுத்துட்டு வந்தேன். சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆகிடும். டைம் இருக்குடி, கிளம்பிக்கலாம். ம். சார் சார், சைபர் கிரைம் ரிப்போர்ட் டு ஒரு நிமிஷமா. சரிங்க சார். பொள்ளாச்சி இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் ரிசீவ்டு. சார் அக்யூஸ்டோட லொகேஷன் ஷேர் பண்ணிக்கிறேங்க சார். ஓவர் ஓவர். ஓகே சார், ஓவர். அக்யூஸ் ஜெராஸ்ல செல்வம். மணி 10 கூட்டி சீக்கிரம் வா. நான் என்னன்னு தெரியல, போலீஸ் மைக்கில் நம்ம கடந்த லொகேஷன் சொல்றாங்க. சீக்கிரம் என்னன்னு பாருங்க. சீக்கிரம் எல்லா எவிடன்ஸும் மாத்திரணும். எங்க கிளம்பிட்டீங்க? ஒரு முக்கியமான கேஸ்மா, அதான் கிளம்பிட்டேன். டியூட்டிக்கா? இனிமே அங்க போறேன் இங்க போறேன்னு கூப்பிட்டு பாருங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு? மணி, நான் சொல்றதுக்கு வண்டி விடு. எப்படி பிடிக்கிறோம் எனக்கு தெரியும். ம் 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 சொல்லுங்க, நீங்கள் சொல்ல நான் நோட் பண்ணிட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள், அட்ரஸ் கரெக்டாக தெளிவாக சொல்லுங்கள். ம் ம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். சுரேஷ் ராக்கெட் கல்யாணம். நீங்கள் ஃபைல் கொடுங்க, உங்களுக்கு எந்த கேம்ஸ் வேணுமோ பார்த்து பண்ணிக்கலாம். சரிங்க, பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. யோ, யார் நீ? யோ, எங்கேயோ இன்ஸ்பெக்டர் பிரபாகர். இன்ஸ்பெக்டர் பிரபாகரனா? மாமனா மச்சானா? கால இருக்கியா முதல்ல? யோ, அவன் என் ஃப்ரெண்டு தாயா. அப்ப சொல்லு, உள்ள போய் உட்காரியா. போயா, இன்ஸ்பெக்டர் ரூம் இருக்கு பாரு. போ போயா. சரிப்பா, நீங்க சொல்லுங்க. சம்மந்தப்பட்டவன் விட்டு என்ன யாரையும் ஏமாத்த பாக்குறேன்? முடியா என்னால எத்தனை நாள் ஜெயில நம்மள பேசிக்கலாம். என்ன பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறியா நீங்க? யோ, என்ன சத்தம் நீங்க? உள்ள போ போங்க உள்ள. சேகர், கடந்த சில நாட்களாக ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட 4 நபர்கள் ஜெராக்ஸ் கடை உரிமையாளர் செல்வா, ஏஜென்ட் வில்சன், பினான்சியர் வீரபாண்டி, நகமத்தை சேர்ந்த சேகர் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் போலீசார் கைது செய்யும் போது பணத்தை கொடுத்து தப்பிக்க முயற்சித்தனர். இவர்களின் மீது ஊழல் சட்டம் 1988 மற்றும் இந்திய தண்டனை சட்டம் 1860 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டேய் தம்பி, உன்னை பற்றின எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்குது. அவர் நினச்சா மட்டும் தான் உன்னை காப்பாற்ற முடியும். உனக்கு பின்னாடி யார் இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. டேய் தம்பி, இப்போ ஐயா வருவார். உண்மை சொன்னீங்கன்னா தப்பிச்சுக்கலாம்.
மோசமானது என்னன்னு தெரியுமா? மறக்கப்படுவது. ஜெனி. வைசு, எப்போ சொல்ல போகிறேன்னு கேட்டல, அதை நான் இன்னைக்கு அவன்கிட்ட சொல்ல போகிறேன். இன்னைக்கு நம்ம காலேஜோட ஃபேர்வெல் டே. இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ, அதனால் என் மனசுக்குள்ளே இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்ன இவனை இன்னும் காணோம்? ஜெனி, ஹாய், வயசுக்கிட்ட என்னை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தியா? உன்கிட்ட ஒன்று கொடுக்கணும். ஜெனி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த டிசைனா எங்க அப்பா போன வாரமே வாங்கிட்டு வந்தாரு. நான் சொன்ன இடத்துக்கு போயிட்டியா? கரெக்டா சொல்லு, எங்க இருக்கு? நேரா போய் லெஃப்ட் திரும்புடி. எங்கடி இருக்கு? அந்த கடையை பார்த்துட்டியா? ஹலோ ஹலோ ஹலோ, எப்போ மீட் பண்ற? அந்த இரும்பு பாலத்துக்கு வா. என்ன இரும்பு பாலத்துக்கு இன்னதி கூப்பிட்ருக்கா? ஏதோ சர்ப்ரைஸாக இருக்கும். சரி போவோம். அண்ணா, ஒரு முக்கியமான வேலைங்கண்ணா, வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரம் வரணும். சரி. டார்லிங், வா ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். 5க்கும் 10க்கும் மூட்டை தூக்குற பிச்சைக்காரன் நாய் நீ. இவ்வளவு நாள் உன் கூடயா பழகுன? இந்தா புடி, இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத. ஜெனி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹாய், நான் உங்களை அஜய். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஜாக்கி சான். அவர் வந்து விரக்தியின் உச்சத்தில் இருக்காரு. அப்படி நடப்பணமா வாழ்க்கையை வந்து நடத்திட்டு இருக்கும்போது அந்த ஒரு நாள் அங்கிருந்து ஜாக்கி சான் தன்னோட காதலியை நினைச்சிட்டு வருத்தத்துல, சோகத்துல, அழுத்தத்துல மேல இருந்து குதிப்போம். அது பரவாயில்ல, அதனால என் லைஃபே முடிஞ்சாலும் என்ன அவ ஏமாத்திட்டு போயிட்டா. அவருடைய வாழ்க்கையவே, அவருடைய லவ் ஃபெயிலியர் தான் அவரோட வாழ்க்கையின் மிகப்பெரிய உயர்த்தி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உங்க லைஃப்ல ஃபெயிலியர் நடந்திருக்கும். அது மூலமா உங்களுக்கு கோயம்புத்தூர் போகணும். அப்படி ஒரு வேலை உங்க லைஃப்ல நடந்தா அது எங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். வாங்க பேசலாம். நான் உங்களை அஜய். தம்பி, ஒரு வேலையாவது உருப்படியா பாருப்பா. அதிலிருந்து மேலே வரப்பாரு. $40 லட்சம் மோசடி. தலைமறைவாக உள்ள குற்றவாளிகள் சிக்குவார்களாம். மோசடி பணம் மீட்கப்படுமா? அண்ணா, இதுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுப்பாங்க? அவனால சொகுசுக்கு அப்புறம் சொகுசா இருப்பான்டா. கேட்டுச்சா? 5க்கும் 10க்கும் மூட்டை தூக்குற பிச்சைக்காரன் நாய் நீ. இவ்வளவு நாள் உன் கூடயா பழகுன? அதுக்கப்புறம் தான் தேட ஆரம்பித்தேன், எந்த வழியில் பணம் கிடைக்கும்னு. அன்னைக்கு நம்ம பேசினபடி கல்யாண செலவு பூரா நானே ஏற்றுக்கிற சம்மந்தி.
நோ உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்ச நம்ம கோவிந்த் வந்திருக்கானே. ஏய் புறா அவனை. அதான் பொண்ணு சொல்லிருக்கல 2 நாள்ல வந்துரும்னு. கால் நம்பர் கொடுத்தோம்னா உன் கமிஷனுக்கான வேலை என்னன்னா பார்சல் டெலிவரி கொடுத்துட்டு ஓடிபி வாங்கணும். பார்சல் ஏற்பாடு தருவேன். டெலிவரி அப்போ கம்யூனிகேட்லேயே இருக்கணும். பிக்கப் லொக்கேஷன் உனக்கு மறுபடியும் கால் வரும். நான் ஒரு 5 நிமிஷம் நம்பி. மாறி உள்ளாண்ட போய் லோட பாரு. விழுதில்லாத ஆலமரம். காலையில் 7 மணிக்கு. ஒயிட் கலர் பைக், ரெட் கலர் ஷர்ட். உன் கமிஷன். திரும்ப சொன்னேன். சொல்லுங்கண்ணா, ஏதோ பேசன்னு சொன்னீங்க. அந்த ஃபைலுக்கு வர கமிஷனை அவனுக்கு தரவே வேணாம். நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே சார். சரிங்க. உங்கள் கமிஷன் நீங்கள் எடுத்துட்டீங்கல்ல, you will get lot of surprises behind this message. பாவம், இன்னைக்கு வரைக்கும் நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு அவருக்கு தெரியாது. போஸ்ட். சுரேஷ், நீ காலைல சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் என்ன செய்தி? செல்வண்ண, பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்லாம். அது என்னடா பிளானு? ஃபஸ்ட்டு ஏடு கொடுக்கணும். அதில் 1000 கட்டினா 2000, 5000 கட்டினா 10000, 10000 கட்டினா 20000 அப்படின்னு ஏடு கொடுக்கணும். ஏய், இதெல்லாம் அப்புறம் மக்கள் நம்புவாங்களா? ரிசர்வ் பேங்கை விட வட்டி அதிகமாக யாராலும் கொடுக்க முடியாது. இது தெரியாத முட்டா ஜனங்களை நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு. அதாவது செல்வண்ண, ஏபிசின்னு 3 பேர் ஆளுக்கு 10000 10000 10000 போடுறாங்க. மாதம் 2000 ஏபிசிக்கு போகும். 10 மாதத்தில் 20000 ரூபா கிடைக்கும். இந்த நம்பிக்கையால் ஏபிசி அவங்களுக்கு கீழே செயின் உருவாகிட்டே இருக்கும். நம்ம மார்க்கெட்டும் பல மடங்கு பெருசாகும். முதல் வருஷத்தில் 1000 கோடி, 3வது வருஷத்தில் 4000 கோடி. அப்புறம் என்னண்ணே செல்வண்ண? அப்புறம் என்னடா, நான் வந்தா எப்படி 4000 கோடி? அதுக்கு முன்னாடி செல்வன, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். நான் சொல்கிறத மட்டும் செஞ்சால் போதும். அந்த பெரிய பிளானுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஏஇபிஎஸ். ஓகே செல்வா, சார் வாங்க. வரேன். டேய் சேகரே, நீ சொன்ன வேலை செஞ்சுட்டேன். பெரிய ப்ராஜெக்ட் எப்போ? அவர் கொடுத்த டேட்டாவை வச்சு தான் எல்லா பணத்தையும் எடுத்தேன். கோர்ட்டு தீர்ப்பு என்ன வந்திருக்கு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கடந்த சில வருடங்களாக ஆன்லைன் மோசடிகளுக்கு காரணமான கூட்டத் தலைவன் குணா என்கின்ற சேகரின் வங்கி கணக்கை ஃப்ரீஸ் செய்து முழுமையாக விசாரிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இப்பவே பிரபா ஒர்க் ஆயிரும். ஸ்டேஷனில் பத்திரிக்கை வச்சுருக்கேங்க. அக்கா கல்யாணம் 10ஆம் தேதி வந்துடுங்க சார். வரேன். நீயும் எவ்வளோ நாளைக்கு தான் வேலைக்கு போயிட்டே இருப்ப? உனக்கும் ஓனர் ஆகணும்னு ஆசை இல்லையா?
ப்ரோ இந்த லைன் ஓகேங்களா? ஓகேங்க. Is this Rajali team? எஸ் சார். This is Rithi from Freedom Production. எஸ் சார். ஓகே, உங்களுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். நீங்கள் என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ண முடியுமா? ஷுவர் சார், கண்டிப்பாக வந்து வரேங்க சார். தேங்க்யூ சார்.